அனைவருக்கும் வணக்கம். இந்த இணையாளை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இவங்க ஒரு பொருளை தேடி போறதுக்கு தேவையோ அத்தியாவசியமோ அனாவசியமான பொருட்களோ வாங்குவதற்கு ஒரு மந்திர சொல்லா இருக்கிறது வந்து இஎம்ஐ, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ். முதல்ல இஎம்ஐ உடைய தேவை, அதாவது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எதனால எல்லாரும் இஎம்ஐ தேடி போறோம்? ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா இதை முழு பணத்தையும் செலுத்தி நம்ம ஒரு பொருளை வாங்க போறோம். ஒரு தேவையானதோ இல்லை நம்மளுக்கு அத்தியாவசியமோ அனாவசியமானதோ எந்த பொருளாக இருந்தாலும் சரி, முழு பணத்தையும் செலுத்தி நம்ம வாங்கலாம். இல்லை அதை தவிர்த்துட்டு வேற என்னெல்லாம் வந்து வழிகள் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அதில் வேற வேற வழிகள் இருக்கு. இதுக்கு போகக்கூடிய சூழல்ல ஏன் முதல்ல இருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமான ஒரு காரணம், நாம ஒரு தனி நபரா சம்பாதிக்க ஆரம்பிச்சனும் ஒரு பொருளுடைய தேவையின் அழுத்தத்தின் காரணமாக இந்த இஎம்ஐ தேடி போறோம். இல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு சரியான வழிமுறைகள் சேமிப்புகள் இல்லாத காரணத்தினால நாம இந்த இஎம்ஐ தேடி போக வேண்டிய சூழல் இருக்குது. இன்னைக்கு நாம ஒரு கரெக்டான ஒரு சேவிங்ஸ் பிளான், நம்ம முதல் மாதம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நாம ஒரு சேமிப்பு திட்டத்தை தெளிவா வகுத்து நாம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இஎம்ஐங்கிற ஒரு தேவைக்கு போகாத சூழலுக்கு நாம இருக்க முடியும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி இஎம்ஐயால வாழவே முடியாதுன்ற ஒரு பட்சத்துல தான் நாம சிந்திச்சுட்டு இருக்கோம். ஆனா அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து சரியா வகுத்து உங்களுடைய மாத தேவைகள் மாத செலவுகளை சரியா வகுத்து எது தேவையான பொருட்கள் எதை எப்போ வாங்கணுன்ற ஒரு முடிவோட அந்த வருஷத்துக்கு என்ன தேவை, இந்த மாசத்துக்கு என்ன தேவை, இந்த வாரத்துக்கு என்ன தேவை, இப்படி எல்லாம் வகுத்து நாம சேவிங்ஸ்ன்ற ஒரு ஸ்கீமை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இஎம்ஐங்கிற ஆப்ஷனுக்கே போக தேவை. ஆனா அதையும் தாண்டி குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக நாம சம்பாதிக்கும் சம்பளம் வந்து குறைவாக இருக்கும் பட்சத்தில் ஒரு அழுத்தத்தின் காரணமாக இஎம்ஐக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. கண்டிப்பா இந்த பொருள் தேவைங்க, இந்த பொருள் எனக்கு செலவு தாங்க ஆகுது, அதனால நான் இஎம்ஐ மூலமா மாசம் மாசம் நான் கட்டிக்கிறேங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில போகுதுங்கிறது கண்டிப்பா ஏற்கத்தற்கக்கூடியது. அதை தவிர்த்து ஒரு ஆடம்பரத்தை நோக்கியோ இல்லை ஒரு தேவையே இல்லாத பட்சத்தில் அந்த பொருளை வாங்கும்போது அது கண்டிப்பா தவிர்க்கக்கூடியது தான். ஸோ இதுதான் வந்து இஎம்ஐயோடைய தேவை அண்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். எங்க இருந்து இஎம்ஐ வந்து துவங்குறது நம்ம பார்க்கணும். இதுக்கடுத்து இந்த இஎம்ஐயை பெறுவது எப்படி? இன்னைக்கு வந்து ரொம்ப எளிமையா கிடைச்சிடறதுனால அதோட வேல்யூ அண்ட் இம்பார்ட்டன்ஸே தெரியாம போயிடுச்சு. ஆனா அதோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. இஎம்ஐ என்னப்பா, நான் ஒரு பொருள் வாங்குறேன், இது எனக்கு தேவையோ தேவையில்லையோ, இந்த பொருள் என்ன 30,000 ரூபாயா, மாசத்துல பிரிச்சா 3,000 ரூபாய், இந்த 3,000 ரூபாயை நான் 10 மாசத்துல கட்டிட்டு போறேன், அவன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போடாம எனக்கு தரான்ப்பா, அதனால இந்த பொருளையும் அடைஞ்சிட முடியும், என்கிட்ட மாசம் மாசம் போகிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நாம இந்த இஎம்ஐயை எளிமையா பெறதுனால அதோட முக்கியத்துவம் அதோடைய தாக்கம் நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தாக்கமை நாம அறியாம இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த இஎம்ஐயை பெறுவது எப்படி ஈஸியாக்கிட்டாங்க அப்படின்னா, முந்தைய காலகட்டத்தில் வந்து ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அந்த பொருளோட தரம் வந்து அதிகமாக இருந்ததுனால ஒரு 5-6 வருஷத்துக்கு வரும். அதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு பொருளை தேடி போவோம். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து தேவையான அளவு சேமிச்சிருவோம். ஸோ இன்னைக்கு அன்றாட தேவைகளே அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற என்வரான்மெண்ட்ல வந்து ஏசி வந்து சாதாரணமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அப்பர் மிடில் கிளாஸ் வாங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒரு அது தேவையா மாறிட்டு வருகிறது. குழந்தைங்களுக்கு வந்து ஏற்றவாறு சூழல் இல்லை. ஏசியெல்லாம் முந்தைய காலத்துல வந்து ரொம்ப நல்ல தேவையான பொருட்கள்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா தான் ஏசி வந்து ஒரு லக்ஸரியா இருந்தது, ஒரு ஆடம்பரத்தை நோக்கி இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து ஏர் கண்டிஷனிங்லாம் இன்னைக்கு ஒரு சாதாரணமாகவே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதோட விலையும் வந்து மலிவா இருக்கு. நம்மளுடைய சம்பளத்தை வந்து பார்க்கும்போது இந்த ஏசி வந்து வாங்கக்கூடியதா இருக்குது, ஏற்கத்தக்கதா இருக்குது, அதே மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கும் நீடடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த ஏசி எல்லாம் வாங்கிடுறோம். அதனால அதோடைய முக்கியத்துவம் அதோட தாக்கமும் தெரியல. ஒரு சைன் போட்டாங்கன்னா வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வந்துருது, ஃப்ரிட்ஜ் வந்துருது. இதை எதன் மூலமா பெறுறோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி, அந்த ஒரு பிரைவேட் பேங்க்ஸு, ஃபினான்ஸு, இல்லை கிரெடிட் கார்டு வச்சிருக்கோம், இல்லை டெபிட் கார்டு வச்சிருக்கோம்,
நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவ்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஆதார் கார்டை கொடுத்தீங்கன்னா போதும் சார், உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு எடுத்துருவோம் அப்படின்னு எல்லாருமே வந்து டைப் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரீட்டைலர்ஸ்க்கு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பேங்க்கும் இருக்கு, எல்லாமே வந்து ஒரு டைப்ல இருக்கு. எல்லாருக்கும் என்ன சூழ்நிலை, ஒரு ப்ராடக்டோடைய பையிங் பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதற்கான சூழலை உண்டாக்குவதற்கு வகுக்கப்பட்டது தான் இந்த இஎம்ஐ. மக்களை எப்படி எளிமையா சேர்க்கலான்ற கான்செப்ட்ல ஒரு பொருளை எவ்வளவு சுலபமா விற்கலான்ற ஒரு பட்சத்துல உருவாக்கப்பட்டது தான் இந்த இஎம்ஐ. நீ 50,000 கொடுத்தனா உனக்கு கஷ்டமா இருக்கும், நீ 5,000 கொடுத்துட்டு வாங்கிட்டு போப்பா, இன்னைக்கு நீ ஒரு பைசா கூட கட்ட தேவையில்லை, ஆனா மாசம் மாசம் தவறாம 5,000 கட்டிடு. இதுல பேங்க் எப்படி பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னா, ரீட்டைலர்ஸ் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ரெவென்யூ, இப்போ எனக்கு வந்து 10 ப்ராடக்ட் விற்கிற இடத்துல 15 ப்ராடக்ட் இஎம்ஐ மூலமா விற்கிதுன்னா அதுல ஒரு ப்ராஃபிட் வரும். அதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து அவங்களுடைய டைப் பேங்க் பே பண்ண போறாங்க. இப்போ நீங்க அமேசான்ல வந்து 60,000 ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதோட இந்த பர்டிகுலர் பேங்க்ல தான்ப்பா நோ காஸ்ட் இஎம்ஐன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருவான். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு டைப் உண்டு. அந்த டைப்ல இயர்லி ரெவென்யூ அவங்க ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. இதுல பொருளும் வித்துடுறான், பேங்க்கும் பெனிஃபிட் ஆயிடுறான், மக்களும் வந்து வாங்கிடுறோம். இதனால அதோடைய தாக்கம் தெரியாமலே போயிடுது. இதுதான் வந்து இஎம்ஐயை எவ்வளோ எளிமையா நம்ம பெறக்கூடிய சூழ்நிலை வகுக்கப்பட்டிருக்கு. சரி, இதுல இஎம்ஐல என்னென்ன இஎம்ஐ இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் ஹவுஸ் அளவு வீடு அளவுக்குலாம் போல, வீடு வந்து ஒரு நீண்ட கால கடன் பெற்று நீண்ட காலமா ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு செலுத்தக்கூடியது, அந்த அளவுக்குலாம் இல்லாம ஒரு பேசிக்கா ஒரு போன்ல இருந்து ஒரு கார் வரைக்கும் நம்ம பார்ப்போம், ஒரு கார் ஒரு பைக் வரைக்கும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன இஎம்ஐ இருக்கு, என்னென்ன மாதிரியான இஎம்ஐகள் இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இஎம்ஐ. ஸ்டாண்டர்ட் இஎம்ஐ என்னன்னா இன்ட்ரெஸ்டோட போடுறது. நார்மலா ஒரு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ஒரு பேங்க்கோ ஒரு கிரெடிட் கார்டோ போட போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா 16% இன்ட்ரெஸ்ட் ஃபார் மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு 16%ங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க. அதை நாம எத்தனை மாசத்துல நம்ம திருப்பி செலுத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். 3 மாசத்துல செலுத்துறோம்னா 3 மாசத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அதை நம்ம கட்டுற மாதிரி வரும். ஸோ இப்போ 60,000 வாங்குறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இஎம்ஐல வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் 16%, 3 மாசத்துல திருப்பி செலுத்தணும்னா 2,000 2,500 3,000 வரைக்கும் வரும். நாம 60,000 பொருளை 63,000 கொடுத்து நம்ம வாங்குறோம். நாம இஎம்ஐ போறதுக்கான காரணம் என்ன, நாம கிட்ட அந்த 60,000 கொடுக்கறதுக்கான பொட்டன்ஷியல் இல்லை, அதனாலதான் நம்ம இஎம்ஐக்கே போறோம். அப்படி இருக்கும் பட்சத்துல நாம 3,000 அதிகமா செலுத்தி வாங்க வேண்டியதுக்கான தேவை என்னன்னு பார்க்கணும். முதல்ல 60,000 செலுத்தி வாங்க வேண்டியதுக்கான தேவை என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது இல்லாம நாம 3,000 கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே நாம நுணுக்கமா பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸ்டாண்டர்ட் இஎம்ஐல இப்படிதான் போகும். இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 16%, அது 3 மாசத்துக்கு போய் பண்ணோம் அப்படின்னா 2,500 3,000 வரும். இது 6 மாசத்துக்கு செலுத்தும் போது நாம கூடுதலாக இன்னும் ஒரு 1,500 2,000 செலுத்த வேண்டியதா இருக்கும். ஸோ 60,000 பொருளை நம்ம 65,000 கொடுத்து வாங்குறோம். நாம நிறைய இடத்துல எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும்னு பார்க்கக்கூடிய சூழ்நிலையில 5,000 ஒரு பொருளுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியதா வரும். இது ஸ்டாண்டர்ட் இஎம்ஐல. ஸ்டாண்டர்ட் இஎம்ஐயோட கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறதுங்கிறது ஓரளவுக்கு தெளிவை நம்மளுக்கு தரும். அடுத்தது நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. நோ காஸ்ட் இஎம்ஐ எதுக்காக தரான் அப்படின்னா, ஒரு பொருள் அதிகமா சேல்ஸ் பண்ணி அவன் ப்ராஃபிட் அடைவான். அது ஒகேஷ்னலா போடுற காலங்கள் உண்டு. அதாவது ஒரு பர்டிகுலர் சில மாதங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க முன்னாடி. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நோ காஸ்ட் இஎம்ஐங்கிறது நிறைய பேங்க் வாடிக்கையாளரை அதிகப்படுத்துறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து நிரந்தரமாகவே ஆக்கிட்டாங்க. எல்லா பேங்க்ஸும் அந்த ரீட்டெயிலர்ஸ் கூட டைப் வச்சுட்டு இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரிஃபர் பண்றாங்க. மக்களுடைய சேல்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு, அதிகமாக வாங்குறாங்க பொருட்களை அப்படிங்கிறது. அது நீங்க எளிமையா வீட்டுக்கே வந்து சேர்ந்துருது. இப்படி இருக்க சூழ்நிலையில இந்த மாதிரி டைப் பண்ணி சேல்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நோ காஸ்ட் இஎம்ஐ யார் யாரெல்லாம் பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஎம்ஐல வாங்குறவங்க. ஸோ அந்த பொருளை விற்கிறவங்களுக்கும் பயன், பொருள் வித்துடுறான், அவங்க ஒரு லாபம் பார்த்துருவான். நாம வாங்கக்கூடியது எப்படி
ஸ்டாண்டர்ட் இஎம்ஐலேருந்து நோ காஸ்ட் இஎம்ஐக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வராது. நோ காஸ்ட் இஎம்ஐனா நாம எந்த வித உபரித்தொகை நம்ம வந்து செலுத்தவே இல்லை அப்படிங்கிறது கிடையாது. நாம அடிஷ்னலாக எந்த ஃபீஸும் பே பண்ணலன்றது கிடையாது. ப்ராசஸிங் ஃபீ கொண்டு வந்துருவாங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீ பேங்க் டு பேங்க் டிஃபர் ஆகும். நோ காஸ்ட் இஎம்ஐ வருஷம் ஃபுல்லாக வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப ஆண்டு காலமாக அவங்களோட ப்ராசஸிங் ஃபீ வருடம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு பொருளுக்கு ஒரு பொருளுக்கு நான் 500 ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீ இந்த வருஷம் பே பண்ணேன்னா, இதே பொருள் நான் அடுத்த வருஷம் வாங்கும்போது 750 ரூபா இருக்கும். இது வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய ரெவென்யூ அதெல்லாம் கணக்கிட்டு வைப்பாங்க ஒரு பொருளுக்கும். இதே ஒரு கிரெடிட் கார்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த நோ காஸ்ட் இஎம்ஐல அந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து ஒரு 400 ரூபாய் இருந்ததுன்னா, அது வருடம் வந்து 500 ஒரு 10% வந்து உயர்த்ததுக்கான வாய்ப்பு உண்டு. ப்ராசஸிங் ஃபீயோட பர்சன்டேஜ்ல சொல்றேன் நான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நோ காஸ்ட் இஎம்ஐல இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவோம். ஸோ 30,000 ரூபாய் பொருளை நாம 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் அதிகமா செலுத்தி தான் இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ நம்ம வாங்கி ஆகும். இந்த நோ காஸ்ட் இஎம்ஐல போடக்கூடிய ப்ராசஸிங் ஃபீ தான் இந்த பேங்கோடைய ரெவென்யூ. 1500 ரூபாய ஒருத்தட்ட இருந்து வாங்கினா அப்படின்னா அது அவனுக்கு கம்மி தான். அதே 100 பேர்கிட்ட இருந்து 1000 பேர்கிட்ட இருந்து சேல்ஸ் ஆகும்போது அவனுக்கு அவனுடைய மாதத்தின் ஃபினான்ஷியல் இதை அட்டைன் பண்ணிடுவோம். ஸோ இந்த கான்செப்ட்ல தான் நோ காஸ்ட் இஎம்ஐயை இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க, ரொம்ப சுலபமாக்கிட்டாங்க. அதுவும் இந்த விற்பனையாளருக்கும் இந்த வங்கி ஃபினான்ஸ் பிரைவேட் ஃபினான்ஸோ இல்லை இன்னைக்கு செலுத்தி பின்னர் இன்னைக்கு வாங்கி கொண்டு இன்னைக்கு பின்னர் செலுத்தலாம் அப்படிங்கிற ஆப்ஷன், பை நோ பே லேட்டர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஃபோன்லேயே நம்ம வந்து நம்பரை போட்டோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகி ஈஸியாக ப்ராசஸ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து வங்கிக்கு செலுத்திடும். ஸோ விற்பனையாளர் பொருளை வித்துட்டான், வங்கிக்கு அவன் தேவையான ப்ராசஸிங் போயிடுச்சு, ஜிஎஸ்டி பர்சன்டேஜும் போயிடுச்சு. ஸோ ஜிஎஸ்டி ஃபார் த ப்ராடக்ட் பே பண்ணியாச்சு. இது போஸ்ட் கன்வர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் நோ காஸ்ட் இஎம்ஐ நம்ம டைரக்டா இஎம்ஐல போடுறது இல்லை. நான் போஸ்ட் கன்வர்ஷன், அதாவது என்னுடைய கிரெடிட் கார்டுலையோ இல்லை பை நவ் பே லேட்டர், அதாவது இந்த மாதம் நான் வாங்குறேன்னா பே லேட்டருங்கிற ஆப்ஷன் இந்த மாதத்துக்குள்ள நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் ஒரு பில்லு. இப்போ 5000 ரூபாய்க்கு வாங்குற பொருளை வந்து நான் 15ஆம் தேதிக்கு மேலே வாங்குற பொருள் வந்து அந்த மாதம் இறுதியில் ஜென்ரேட் ஆகும். 5000 ரூபாய் வந்து சிங்கிள் பேமெண்ட்டை நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அதை நாம இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே போஸ்ட் கன்வர்ஷன். ஃபுல் பேமெண்ட் வந்து விற்பனையாளர்கிட்ட நம்ம செலுத்திடுவோம். நாம வங்கிக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்புல நாம அதை கன்வெர்ட் பண்றோம், போஸ்ட் கன்வர்ஷன் சொல்லிட்டு. அதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 14 to 16%. நம்மளுக்கு வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு மேல பொருள் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே பொருள், இதை கன்வெர்ட் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃப்ளெக்ஸி பே இருக்கு. ஒரு வங்கியும் ஒரு ஃபினான்ஸ் டீமும் ஒரு விதமா வந்து மக்களின் தேவைகளை எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீ பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இதை எனக்கு எப்படி நான் பெனிஃபிட்டா மாற்ற முடியும்? ஏன்னா அவன் வந்து கிரெடிட் கார்டில் கொடுக்குறான், 50,000 ரூபாய் அவன் வந்து நீ சும்மாவே யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற பட்சத்தில் கொடுக்கும்போது அவனுக்கு எப்படி ரெவென்யூ பார்க்க முடியும் இந்த ஒரு பர்ச்சேஸ்ல இருந்துங்கிறது தான் மேக்ஸிமம் பார்ப்போம். இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் இஎம்ஐ, என்னென்ன இஎம்ஐ வழிகள் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபேக்டர்ஸ். ஒரு இஎம்ஐயை பொருளை வாங்க வேண்டுமா வேணாமா, அதோட தாக்கம் என்ன? தாக்கத்தை நம்ம பார்க்க மாட்டோம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு கையத்தில் போட்டு வாங்குறதுனால அதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வேல்யூ தெரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ், நீங்க இஎம்ஐக்கு வாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பொருளோடைய தேவைகளை எப்படி நம்ம பார்க்கறது, அதாவது இஎம்ஐ வந்து இந்த பொருளை வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் த ப்ராடக்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து நீடா வாண்டான, தேவையா அனாவசியமா இப்படிங்கிற கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, இப்போ கரண்டா என்னோட பையிங் பொட்டன்ஷியல் என்ன? ஒருத்தரோட பையிங் பொட்டன்ஷியல் எப்படி டிசைட் ஆகும்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10%. 20% ஆஃப் பையிங் பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த 20%ல சேவிங்ஸ், மிஸ்செலேனியஸ் எல்லாமே வந்துடும். மீதி இருக்க 80% ரெகுலர் யூட்டிலைசேஷன், அவன் மாசத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணிடுவோம். ஸோ 50% ஃபார் அவர் பேசிக் நீட்ஸ்ன்னு போயிடும். மீதி 50%ல மற்றதெல்லாம் மேனேஜ் ஆகும். எஜுகேஷனல் ஃபீஸ் ஆகட்டும் இதெல்லாம் வரும் அந்த 30%. மீதி இருக்க 20%ல சேவிங்ஸ் இன்க்ளூட் ஆகும்,
மிசிலினி செலவுகள், அதாவது எதிர்பாராத செலவுகளில் வந்து சேர்ந்துடும். அது தாண்டி தான் அதில் உள்ள பையிங் பொட்டன்ஷியல். இந்த வகையில தான் நாம கால்குலேட் பண்ணணும். இந்த 20%ல நம்மளுக்கு ஒரு பொருளுக்கு பையிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு இஎம்ஐ இருக்கா, மீது உள்ள பணம் எப்படி இருக்கு, அந்த பொருளை வாங்குறதுக்கான தேவை என்ன, பர்பஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இது உண்மையிலேயே இப்போ தேவையா இல்லையா, நீட், மஸ்ட், நீட் ஆர் வாண்ட். தேவைக்கு ஏற்பவாறு இருந்தது அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னா அதோட மார்க்கெட் வேல்யூ பார்க்கணும். அது தேவையே இல்லை அப்படின்னா ஒரு 30 நாள் தள்ளி போடுற பழக்கம் கொண்டு வந்துருங்க. இப்போ நான் வந்து ஒரு ஐஃபோன் லான்ச் ஆயிடுச்சுப்பா, ஒரு கிரேஸில் நான் வந்து ஒரு ஐஃபோனை வாங்கிடுறேன். இன்னைக்கு அவசரப்பட்டு வாங்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு 1,00,000 ரூபாய்க்கு இந்த மொபைல்கள் தேவையா என்று பார்க்கணும். அந்த ஃபியூச்சர்ஸ் நான் என்னோட வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு பயன்பட போகுது அப்படிங்கிற கான்செப்டை நாம ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா 1,00,000 ரூபா பொருள் நான் இன்னைக்கு வந்து 30,000 சம்பாதிக்கிறேன். 1,00,000 ரூபா பொருளை வாங்குறேன்னா நான் மாசத்துக்கு நியர்லி வந்து 6,000 ரூபாயில இருந்து 7,000 ரூபாய் வரைக்கும் நான் செலுத்தணும். இந்த 7,000 ரூபாய் என்னுடைய சேலரி 30 நாள் உழைச்சாதான் 30,000 ரூபாய் வரும். அதுல 7,000 ரூபாய் மீது 23,000 ரூபாய் தான் மற்ற தேவைகளுக்கு நான் செலுத்த முடியும். அப்படி இருக்கும் பட்சத்துல அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்குதுன்னு நாம ரியலைஸ் பண்ணணும். அது எத்தனை மாசத்துக்கு, 12 மாசத்துக்கா, இல்லை 1.5 வருஷத்துக்கா, 18 மாசத்துக்கா அப்படிங்கிற கால்குலேஷன் இருக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன பார்க்கணும், ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் த ப்ராடக்ட் பார்த்துட்டோமா. ஸோ அனாவசியமான பொருட்களுக்கு வந்து எப்படி நாம தவிர்க்கிறது அப்படிங்கிறத ஒரு டிப்பா சொல்லிட்டேன். நீங்க வந்து இப்போ நீங்க வாங்க போறீங்க, இது தேவையா தேவையில்லை கண்டுபிடிச்சிங்க, இது தேவையில்லை இல்லை எனக்கு அத்தியாவசியமே இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அதை நீங்க யோசிங்க. ஒரு 30 நாள், ஒரு 15 நாள் யோசிங்க, தேவையா இல்லையா, ஓகே இதில் என்னெல்லாம் பெனிஃபிட், இதெல்லாம் என்னால் எனக்கு என்ன பயன்படும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்க பாருங்க. இது வந்து ஒரு என்ன மனநிலையை உருவாக்கணும்னா, இது ஓகே இது இப்போ தேவையே இல்லை அப்படிங்கிற மனநிலையை உருவாக்கக்கூடியான சந்தர்ப்பம் இருக்கும். இல்லை இது தேவையா அப்படிங்கிறது தேவைதான் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் த ப்ராடக்ட் கிளியர், இது தேவைதான், என்னோட அன்றாட வாழ்க்கைக்கு, என்னுடைய ஃபேமிலிக்கோ என்னோட குடும்பத்துக்கோ இது உதவ போகுது, அதனால நான் வாங்குறேன். ஓகே, இதோட வேல்யூ என்ன, இது எப்போ வந்த மாடல், இது எல்லாமே நம்ம பார்க்கணும். இந்த மாடல் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வருடம் டிசம்பர் மாதம் ஆண்டு இறுதியில் என்ன ஆகும் அப்படின்னா பழைய மாடல்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. புது மாடல் மேனுஃபேக்சரிங்ல இருந்து உள்ள ஜனவரி மாதம், அதாவது ஆண்டு புது பிறந்த இது புத்தாண்டுக்கு அப்புறமா வந்து புது புது பொருட்கள் வந்து லான்ச் ஆகும். அதனால பழைய பொருளுடைய விலை வந்து மலிவா கிடைக்கும். ஸோ அதோட மார்க்கெட் வேல்யூ என்ன, அந்த மாடல் எப்போ லான்ச் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் த ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வாட் இஸ் த மார்க்கெட் வேல்யூ, இதோட மார்க்கெட் வேல்யூ என்ன. ஓகே, இப்போ நான் ஒரு பிராண்ட்ல போறேன், இந்த ப்ராடக்ட் இருக்கு, இதே ஃபியூச்சர் உள்ள ப்ராடக்ட், இதோட வாரண்டி கேரண்டி எல்லாமே சேம், இதே ப்ராடக்ட் வேற பிராண்ட்ல எவ்வளவு விலைன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா அது பெஸ்ட், இதுக்கப்புறமா சரி ஓகே இதெல்லாம் அந்த மார்க்கெட் வேல்யூல நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி ஏதாவது அக்கேஷன் வருதான்னு பாருங்க, ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை அக்கேஷனோ இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் பெட்டரா கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த விலையை, அதாவது பொருளோட விலையே வந்து குறையும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இஎம்ஐ கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ். இப்போ நீங்கள் ஒரு பொருளை ஒரு வருஷத்துக்குள்ள வாங்குறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு மேலே நான் இஎம்ஐல வாங்க போறேன்னா இந்த இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். உங்களுடைய சம்பளம் 30,000 ரூபாய், உங்களுடைய வருடம் உயர்வு பார்த்தீங்கன்னா ஒரு 10% வச்சுக்கோங்க, 33,000 ரூபாய் உங்களுக்கு அடுத்த வருஷம் சம்பளம் வந்துடும். இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் 8%. ஸோ மீதி இருக்க 2% தான் உங்களுடைய ஆக்சுவல் இன்க்ரிமெண்ட். ஸோ நீங்க அடுத்த வருஷத்துக்கு வாங்க போறேன், அதாவது 12 மாசத்துக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தள்ளி போகுது, இல்ல அந்த காலாண்டை தாண்டுது அப்படின்னா அப்பயும் நீங்க இந்த இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் நீங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது எவ்வளோ இம்பாக்ட் எனக்கு பண்ணும் என்னோட லைஃப்ல, ஏன்னா உங்களுடைய அன்றாட தேவைகளின் விலை உயரக்கூடும். நீங்க ஃபோன் வாங்குறீங்க, இன்னைக்கு இருக்கிறதுக்கு வந்து உங்களால 5,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண முடியும், இல்லை 6,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா நான் இந்த 6,000 ரூபாய் அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் தான் கட்டணும். அப்போ என்னுடைய அன்றாட தேவைகள், எனக்கு மாச செலவு பார்த்தீங்கன்னா 25,000 தான் வருது அப்படின்னா 27,000 வந்து 28,000 ரூபாய் ஆயிடும். 3,000 ரூபாய் அங்கே கூடுது. அந்த 3,000 ரூபாய என்னுடைய சம்பள உயர்வு சமாளிக்குமா இல்லையா, இல்ல வேற ஏதாவது தேவைகள் இருக்குதா. ஒரு எஜுகேஷன் ரெக்குயர்மெண்ட், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து 3 வயசு தான் இருக்கும், 4 வயசு தான் இருக்கும், அடுத்த வருஷம் என்ன தேவைங்கிறத கணிக்கணும். ஸோ அவங்க நம்ம ஸ்கூலுக்கு போடணும், அதுக்கான செலவினங்கள் வரும்.
இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும். நாம 9 மாசத்துக்கான இஎம்ஐயை தாண்டி போகணும். 9 மாசத்துக்குள்ள இஎம்ஐனா ஒரு தெளிவு இருக்கணும். ஓகே, நம்மளோட வருமானம் இவ்வளோ, 9 மாசம் சம்பளம் வருது, 9 மாசம் சம்பளத்துல நாம மாசம் மாசம் இவ்வளோ பே பண்ணிடுவோம். இது என்னோட இதை வந்து பூர்த்தி செய்யுது, என்னோட தேவையை பூர்த்தி செய்யுது. இந்த பொருள் வந்து என்னோட தேவையை பூர்த்தி செய்யுது. ஏன்னா நான் அதை சேமிச்சு நான் 9 மாசம் கழிச்சு வாங்குறதுக்கு எனக்கு இப்பே கிடைச்சிருச்சுன்னா எனக்கு இது லாபகரமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாத பையிங் பொட்டன்ஷியல். இப்போ ஒரு மாசத்துக்கு, இந்த மாசத்துக்கு என்னோட பையிங் பொட்டன்ஷியல் இவ்வளவுதான் இருக்கு. இப்போ இதே வருஷத்துல எனக்கு வேற ஒரு செலவு வரும், ஒரு மெடிக்கல் ரெக்குவயர்மெண்ட்டோ இல்லை ஒரு இன்சூரன்ஸ் ரெனியூவலோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அடிஷ்னலோ ஏதோ ஒரு செலவு எதிர்பாராம வரக்கூடியதா இருக்கு. 6 மாசம் கழிச்சு என்னுடைய செலவினங்கள் உயரக்கூடும் என்றால் அந்த பட்சத்திலையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். இந்த பையிங் பொட்டன்ஷியல் மாறும். இப்போ எனக்கு இந்த 6 மாசத்துக்கு இந்த பொருள் தேவை, அடுத்த 6 மாசத்துக்கு வேற ஒரு பொருள் தேவைப்படுது, இல்லை வேற ஒரு செலவினங்கள் வருது, இந்த பையிங் பொட்டன்ஷியல் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா அதையும் நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம், ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணணும். இந்த பொருள் வந்து தேவை இருக்கு, இந்த பொருளை நான் வாங்க போறேன், இதுதான் என்னுடைய மாச ஒரு ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம். நான் இஎம்ஐ மூலமா இவ்வளவு செலுத்த போறேன். அது வந்து இப்போ ஃபாதரா இருக்கலாம், இல்லை மதரா இருக்கலாம். இப்போ இந்த வாங்க போறவங்க வந்து ஃபாதரோ மதரோ இல்லை வந்து பசங்களோ வாங்குறாங்க அப்படின்னா ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்றதுங்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னா அவங்களுடைய தேவைகளை சொல்லலாம். இப்போ எனக்கு இந்த மாசம் இந்த தேவை இருக்குப்பா, அடுத்த மாசம் எனக்கு இந்த செலவு வரும், இல்லை காலேஜ் பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, இல்லை காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும்ப்பா, ஸோ பார்த்துக்கோங்கப்பா. அவங்க அப்பா நினைச்சிட்டு இருப்பாரு, இந்த வருஷத்துக்கு நான் ஃபீஸ் கட்டிட்டேன், அதனால நான் எதுவுமே கட்ட தேவையில்லை அப்படிங்கிற கான்செப்ட்ல இருப்பாரு. ஆனா பசங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நான் டூர் போறேன்ப்பா, ஒரு 10,000 வேணும், நான் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எக்ஸாம் ஃபீஸ் வந்து 2,000 ரூபாய் கட்டணும். அப்படிங்கிற பட்சத்துல முதல்ல பாதிக்கக்கூடியது நம்மளுடைய அன்றாட தேவைகள் பாதிக்கப்படும். இந்த இஎம்ஐக்கு கட்டாயமா நம்ம செலுத்தி தான் ஆகணும். ஆனா இதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பாதிப்பு இருக்காது. சரி, நான் இப்ப 4,000 ரூபாய்க்கு நான் இஎம்ஐக்கு வாங்குறது, நான் 3,000 ரூபாய் வாங்கிட்டு போறேன், இந்த 1,000 ரூபாய் என்னால சேமிக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம போகலாம். ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் ஒரு இஎம்ஐயை வாங்குறதுக்கு முன்னாடி. இதுக்கு அடுத்து இதோடைய பாதிப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இஎம்ஐ வந்து ஒரு ராஜபோதை. இந்த இஎம்ஐ நம்ம எவ்வளோ எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சருகவும் கூடும், மேலையும் தூக்கப்படும். இப்போ நீங்கள் அசட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் இஎம்ஐ பயன் பண்ணுறீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அதை நீங்கள் வெல் பிளான்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அதையும் நீங்கள் அதில் அந்த இஎம்ஐல எவ்வளோ சேமிக்கலாம், எப்படி சேமிக்கலான்ற கான்செப்ட்லாம் நாம கற்றுக்கணும். அதே சமயத்தில் இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு அசட்லாம் இல்லைப்பா, அது ஒரு நார்மல் பொருளாக தான் நான் வாங்குறேன், அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? நம்முடைய முதல்ல அஃபெக்ட் பண்ணக்கூடியது நம்மளுடைய மனநிலை. நான் வேலை பார்க்குறேன், என்னுடைய கையில காசு இல்லை, எல்லாமே செலவாகிடுகிறது அப்படிங்கிற கான்செப்ட் மென்டல் ஹெல்த்ல அஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தாக்கம், அதாவது நீ கட்டாயமா நீ வந்து வேலைக்கு போய் தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை உண்டாகும். வேலைக்கு போகணும்னா இஎம்ஐ கட்ட முடியாது, பேசிக் திங்ஸ் இஎம்ஐ கட்டலாம் அப்படின்னா பேங்க்காரன் வீட்டுக்கு வருவோம். ஸோ இது ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கும். நாம தெளிவா கட்டிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை, ஆனா கட்டலைன்னா தாக்கத்தை உண்டாக்கும். அதே சமயம் நம்மளுடைய சம்பாத்தியம் இவ்வளவுதான், இதுல தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு நாம சேமிப்பு நோக்கி சென்றோம்னா, இப்போ இந்த பொருளை நான் இந்த மாசம் வாங்குறதுக்கு பதிலாக நான் 9 மாசம் நான் சேமிச்சு வாங்குறேன் அப்படின்னா அந்த பொருள் 9வது மாசம் எனக்கு சொந்தமாயிடும். அந்த மனநிலை உருவாகும் போது இன்னும் பெட்டரா இருக்கும். இல்லை நான் இப்பயே வாங்கிடுறேன், நான் 9 மாசம் நான் வருத்தத்திலே இருக்கிறேன், இல்லை ஒரு அழுத்தத்திலே இருக்கிறேன், பொருள் நம்ம கையில தான் இருக்கும், ஆனா ஒரு கட்டாயத்துக்கு நாம தள்ளப்படும். ஸோ இதெல்லாம் எப்படி நாம பெட்டரா அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு 10,000 ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு, என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க, பெட்டர் ஆப்ஷன்ஸ். ஸோ விச் ஃபார் நம்ம இஎம்ஐ போறதுக்கே வந்து 1,000 2,000ங்கிற ஒரு சொல்றது நோ காஸ்ட் இஎம்ஐ போனோம்னா ஒரு 2,000 சேமிக்கலாம். அதே மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் போட்டோம்னா ஒரு 1,000 சேமிக்கலாம். இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம போகும்போது ஒரு 1,000 2,000 ஆனாலும் நம்மளுக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை தான் இருக்கும். ஒரு 10,000 ஒரு பொருள் வாங்க போறீங்க முடிவு பண்ணிட்டீங்க, இந்த அடுத்த மாசம் நான் வாங்க போறேன். ஸோ
உங்க கையில ஒரு சேமிப்பு ஒரு 3000 ரூபாய் இருக்கு, மீதி 7000 ரூபாய். சரி, நீங்க 10,000 ரூபாய்க்கு நீங்க இஎம்ஐ போட போறீங்க. என்ன பண்ணலாம்னா, இந்த கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டுல கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். கிராசரிஸை பர்ச்சேஸ் பண்ணி அதை இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், இந்த கன்வர்ஷன் பெர்சன்டேஜில் ஒரு டிஃபரன்ஸ் வரும். ஸோ எந்த இதுக்கு அதிகமான டேக்ஸோ இல்லை அதிகமான ஒரு ப்ராசஸிங் ஃபீஸோ போடுறாங்களோ அதை தவிர்த்துட்டு எதுக்கு கம்மியாக போடுறாங்கன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி போயிட்டு, இப்போ இந்த மாதத்துக்கு 5000 ரூபாய் மளிகை தேவை, 2 மாதம் வாங்கினா 10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபாய் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு 11,000 ரூபாய் தான் வருது அப்படின்னா, ஆனால் நீங்கள் கிரெடிட் கார்டில் நார்மலாக போட்டு 10,000 ரூபாய் பொருளை நீங்கள் 12,000 ரூபாய்க்கு செலுத்த வேண்டியதுன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் செய்யும். 12,000 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல நீங்க 11,000 ரூபாய் தான் கட்ட வேண்டியதா இருக்கும். இல்ல என்கிட்ட வந்து ஒரு முழு பணமே இருக்கிறது, ஒரு 50,000 ஒரு 30,000 ரூபாய் பொருள் வாங்க போறேன், நான் 30,000 ரூபாய் சேர்த்துட்டேன்ப்பா. அதுலயும் ஒரு எளிய முறை என்ன இருக்குன்னா, இந்த 30,000 ரூபாயை எஃப்டியில் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 9 மாசம் இஎம்ஐ பே பண்ணுவீங்க. இந்த 9 மாசத்துல நீங்க 30,000 ரூபாய் கொடுத்து வாங்கிருவீங்க. ஆனா அந்த பொருள் வந்து உங்களுக்கு வந்துடும் எப்படினாலும், இஎம்ஐல பே பண்ணாலும் சரி, முழு பணம் செலுத்தினாலும் சரி. இந்த 30,000 நீங்க எஃப்டியில போட்டு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணும்போது நோ காஸ்ட் இஎம்ஐல போட்டீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஃபீலாம் கால்குலேட் பண்ணிட்டு 31,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே எஃப்டியில போடும்போது 30,000 ரூபாய் உங்களுக்கு ரிட்டைன் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஒரு மனநிலை என்ன இருக்கும், ஓகே 30,000 ரூபாய் பேங்க்ல இருக்கு, ஓகே அதோட எஃப்டியோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த டாக்ஸ் எல்லாம் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் போக ஒரு 4 to 5% நிற்கும். அது வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஸோ இது வந்து 30,000 ரூபான்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கம்மியான காஸ்ட் எஃபிஷியன்சியாக இருக்கும், அதாவது ஒரு சேமிப்பு வந்து கம்மியாக இருக்கும். இதே இது ஒரு 1,00,000 ரூபா 1,50,000 ரூபா பொருள் இல்லை ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா இதோடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பாதிப்பு. இது நமக்கு வரமா இல்லை தடையான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம இஎம்ஐயோடைய கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு தெளிவான முடிவுகளை தெளிவான நேரத்தில் எடுத்தோம் அப்படின்னா இது கண்ட்ரோல்லே இருக்கும். இல்லை தப்பான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதை வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். அதே மாதிரி ஒரு இஎம்ஐயை ஒரு 3 இயர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிரேக் கொடுங்க, இல்லைன்னா அந்த இஎம்ஐ வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து மொதல் வருஷம் வாங்குறீங்க, 3வது வருஷம் கார் கிளியர் ஆகிடும், அந்த கார் வந்து டெப்ரிஷியேட் ஆகி பழசில் போய் இருக்கும். ஓகேப்பா புதுசாக ஒரு இவி வந்துருச்சு, நான் இந்த காரை வித்துடுறேன் ஒரு 2,50,000 ரூபாய்க்கு, இவி காரை நான் புதுசு வாங்குறேன், அதுவும் ஒரு இஎம்ஐ. இன்னமும் நீங்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் அது வந்து நம்மளை கடனாளியாவே வச்சிருக்கக்கூடிய ஒரு கான்செப்டுக்கு நாம போகக்கூடாது. அந்த சூழ்நிலைக்கு தள்ளாம பார்த்துக்கிற வரைக்கும் நாம இஎம்ஐயை எஃபிஷியண்டாவே யூஸ் பண்ணலாம். என்னென்ன வழிமுறைகள்ல இஎம்ஐயை பெஸ்டா வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க. அனாவசியமான பொருட்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அத்தியாவசியத்துக்கு இஎம்ஐ யூஸ் பண்ணி கரெக்டான செலவினங்களை சேமிப்புகளையும் பார்த்தோம்னாலே நாம இந்த இஎம்ஐயை வந்து ரைட்டா யூட்டிலைஸ் பண்றோங்கிறது கான்செப்ட் வந்துடும்.